வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ மக்களுக்கு தேவையான முக்கியமான நியூஸ், அதை நம்ம தமிழக முதலமைச்சரோ அல்லது இந்தியாவின் பாரத பிரதமரோ உடனே செய்யுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் குழந்தைங்களுக்கு திருக்குறள் அறத்துப்பாலையும், 7ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அறத்துப்பால் பொருட்பாலையும், 9ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால், இந்த 3ஐயும் திருக்குறளை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதில் 50% பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் 100% பாசிட்டிவ் எனர்ஜியில் 50% அதில் இருக்குது. அதை படித்து அதை படித்து அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சு செய்கிறவங்க அதில் சொல்லியிருப்பாங்க, புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு. அதாவது புலால் உண்ணக்கூடாதுன்னு இல்லை, புலால் மறுக்கணுன்னு இருப்பார். அதாவது நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அவங்க வீட்டில் வேண்டாங்க, இன்றைக்கி சாப்பாடு வேண்டாங்க, நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி நம்மளுக்கு தேவைப்பட்டால், ஏன்னா நம்ம ஒரு உயிரினம், தேவைப்பட்டால் சாப்பிட்லாம், சாப்பிடாம இருக்கலாம், அது நம்மளோட விருப்பம். முடிஞ்ச வரைக்கும் மறுக்கணும், அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் முகமது நபிக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவரே என்ன சொல்லியிருக்காரு, ஒருவேளை உணவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானதை பாக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கு மேலே வச்சிக்காதீங்க அப்படின்ட்டுருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை. அதனால் தயவு செய்து குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க. முதலமைச்சரோ அல்லது பாரத பிரதமரோ உடனே கொடுங்க. இன்னும் 4-5 நாளில் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. 99 வருஷமாக தென்காசியில் இதுக்குன்னு ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்கிறதா இப்போ தான் பார்த்தேன். 99 வருஷமாக என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஏழைகளுக்கு, அதாவது கீழ்த்தட்டில் உள்ளவங்களுக்கு இது போய் சேர்ந்தாதான் முக்கால்வாசி பேர், அதாவது 90% பேர் கீழ்த்தட்டில் தான் இருக்காங்க. ஏழையை தாண்டி கீழே போயிட்டாங்க. முன்னாடி ஏழைன்றவன் 100 குழி வச்சுருக்கிறவன் தான் ஏழை. வேணும்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஏழைனா அவன்கிட்ட 100 குழியாவது இருக்கும். ஆனால் இப்போ இருக்காது. அதனால் தயவு செய்து இன்னும் கீழே போய், நீங்கள் உலகத்திலேயே நம்பர் 1 டாப் பொருளாதாரத்தில் வந்தாலும் இதை நீங்கள் கொடுக்காம வந்தீங்கன்னா அடுத்த செகண்டு கீழே போயிடுவீங்க. அதனால் மக்களுக்கும் மனிதனுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி, அதில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் 50% பாசிட்டிவ் எனர்ஜி அந்த திருக்குறளில் இருக்குது. தயவு செய்து அதை கொடுங்க. நான் ஒன்றா சொல்கிறேன், மனிதனுக்கும் அந்த நூலுக்கும் எவ்வளவு சம்பந்தம், ஏன் அது மனிதனுக்கு அது ஒரு வாழ்வியல் பாடநூலாக வந்திருக்குன்றதெல்லாம் நான் பிறகு ஒன்றா சொல்கிறேன். தயவு செய்து பார்க்குறவங்க இதை ஷேர் பண்ணி கொடுங்க. படித்தவங்க சொல்லலாம். அதாவது இப்போ நான் படிச்சிருக்கிற அரைகுறை படிப்புக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த திருக்குறள், ஏன்னா நான் தமிழில் பேசுகிறேன், அவர் தமிழில் எழுதியிருக்காரு, தெரியும். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் அதை கருத்தை சொல்ல முடியும். அது ஒரு அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு தவறான ஒரு வழியை கொண்டு போயிடும். அதனால் ஆசிரியர் மூலமாக தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பூமியை சொர்க்கமாக இருக்க வைக்கிறதுக்கு 2 பேர் தான். ஒன்று ஆசிரியர்கள், இன்னொன்று நீதியரசர்கள். இவர்கள் 2 பேரும் தான் நம்ம பூமியை சொர்க்கமாக வைக்கிறதுக்கு நாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். அவங்களால தான் முடியும். அதனால் தயவுசெய்து ஆசிரியர்கள் மூலமாக, கல்வி நிலையங்கள் மூலமாக, ஏன்னா முன்னெல்லாம் அதிக கல்வி நிலையங்கள் கிடையாது, படிக்கலை. இப்போ நிறைய இருக்குது, எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்துட்டு. அதனால் இப்போ கொடுங்க. கொடுத்து மனிதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துங்க. இல்லைனா, ஏன்னா இந்த இருள் நிறைஞ்ச பிரபஞ்சத்தில் வெறும் நெகட்டிவ் எனர்ஜி, மைனஸ் தான் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் ஆகிறதுக்கு ஒரு கோடு குத்தில் வரணும். அது திருக்குறளில் நிறையா இருக்குது. தயவு செய்து திருக்குறளை குழந்தைங்களுக்கு பாடநூலாக 100 மார்க் சப்ஜெக்டாக வேணாலும் கொடுங்க. ஆனால் திருக்குறள் 10ஆம் வகுப்பு முடித்து பாஸ் ஆகிறானோ ஃபெயில் ஆகிறானோ அவனுக்கு தான் வேலை. அவன் ஆனால் அந்த திருக்குறளை முடிச்சிருக்கணும். அப்படி முடித்து வர்றவனுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவன் நம்ம அடுத்த தலைமுறையும் நம்ம அந்த பூமியையும் நல்லா வழி நடத்துவான். தவற விட்டிங்கன்னா சொல்லி புரிய முடியாது. அவ்வளோதான். வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் முன்னாடி போட்டிருப்பேன் பதிவுகளை. ஒரு செகண்ட் தவற விட்டால் பின்னாடி வருத்தப்படுவாங்க. அது இப்போ தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நமக்கு இப்போ குழந்தைங்களுக்கு அவசியம் தேவை. எதிர்கால குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்கணும்.
எதிர்கால குழந்தைகள் தான் நம்ம வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.